எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அனைத்து ஆன்மீக தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். நம்மளுடைய சேனலில் பெருவாரியான மக்கள் கேட்கக்கூடிய மற்றும் ஒரு ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் முன்னாடி வீடியோவில் சிவபெருமானினுடைய இஷ்டமான ராசிகள் யார் அப்படின்னு போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு பல நண்பர்கள் பெருமாளினுடைய இஷ்டமான ராசிகள் யார் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கான பதிவாக இது இருக்கும். 12 ராசிகளில் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ராசி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ராசியில் நீங்கள் ஜனித்திருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் உலகத்தை காக்கும் அந்த திருமாலின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம். அதாவதுங்க, மும்மூர்த்திகளில் பிரம்மனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும் சேவிப்பவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாக்ஷாத் பெருமாள் தான். மும்மூர்த்திகளிலே துஷ்டர்களை அழிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக விஷ்ணு இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், பழைய படங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரம்மன் சிவனை நோக்கி தான் அசுரர்கள் தவமிருந்து வரத்தினை பெறுவார்கள். பெருமாளை நோக்கி யாரும் தவமிருந்து வரத்தினை பெற மாட்டாங்க. பெருமாளை நோக்கி யார் தவமிருந்து வரத்தினை பெறுவார்கள்னா நல்லோர்கள் தான் பெருமாளை அடைய முடியும். தீயோர்கள், தீய எண்ணம் படைத்தவர்கள் பெருமாளை சரணாகதி அடைய முடியாது. ஆனால் சிவன் அப்படி கிடையாது. சிவன் என்பவர் எப்படின்னா, அவர் வரங்கொடுத்து மாட்டிக்கிற கடவுள், பக்திக்கு மயங்கர கடவுள். சிவனுக்கு நல்லோன் தீயோன் என்ற வித்தியாசம் இல்லை. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா கெட்டவங்களை வச்சு செய்வார், அது வேற. பட் பூஜைக்கான பலாபலன்களை நல்லோர் தீயோர் என்று பிரித்து பார்த்து கொடுக்க தெரியாதவர் யாருன்னா சிவபெருமான். ஆனால் விஷ்ணு அப்படி கிடையாது. நல்லவர்கள் மட்டும்தான் விஷ்ணுவை சரணாகதி அடைய முடியும். தீயோர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள் ஒரு நாளும் விஷ்ணுவை சரணாகதி அடையவே முடியாது. என்ன சொல்ல போனால், ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும்னாவே உங்களோட மனசு தூய்மையாக இருந்தால் தான் அந்த மந்திர வார்த்தையே உங்களுடைய நாவில் இருந்து வெளியாகும். உலகத்தில் பஞ்சாட்சர மந்திரம் எந்த அளவுக்கு வலிமை படைத்ததோ, நம சிவாய என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்து மந்திரம் எவ்வளவு வலிமை படைத்ததோ அதே மாதிரி நாராயணாய எனும் சொல்லக்கூடிய இந்த மந்திரமும் வலிமை படைத்தது. ஓம் நமோ நாராயணாய என்றும் சொல்லும் இந்த மந்திரம் பிரம்மன் எழுதி வச்ச விதி எதுவாயிருப்பினும் அதை மாற்றும் சக்தி இந்த ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்திற்கு உண்டு. மகாவிஷ்ணு பெருமாள் உலகத்தை காக்கக்கூடிய அந்த ஐயனிடத்திலே இந்த 4 ராசிக்காரர்களும் சரணாகதி அடைவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் முழு அதிபதியாக விளங்குபவர் யாருன்னா பெருமாள் தான். சரிங்களா? யார் அப்படின்னு நான் அப்படியே லைனாக சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கார நண்பர்கள். 12 ராசிக்காரர்களில் மிதுனம் ராசி அப்படிங்கிறது புதனினுடைய ராசி. நவகிரகங்களிலே புதனினுடைய பண்பானது தனித்துவம் மிக்கது. இன்னும் சொல்லணும்னா, புதன் யாரோடு சேருகிறாரோ அவரினுடைய பண்பை வெளிப்படுத்துவார், அவரினுடைய குணத்தை வெளிப்படுத்துவார். தனித்த புதன் நிறைந்த கல்வியையும் நிறைந்த செல்வத்தையும் அளிக்க வல்லது. அதே நேரத்தில்
பாவிகளோடு சேர்ந்த புதன் பாவியாகவே கருதப்படுவார். அது மாதிரி புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுனம் ராசிக்காரர்களும் தனியாக சுயமாக நின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை வெல்ல யாராலும் முடியாது. கெட்ட கூட்டாளிக சவகாசத்தில் சேர்ந்துட்டாங்க, தீயோர்களின் வசத்தில் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர்கள் கெட்ட வழிக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர்கள் எப்போதும் பெருமாளினுடைய நாமத்தை சொல்லி பெருமாள் வழிபாட்டில் தீர்க்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாராயணர் கண்டிப்பாக இவர்களை கைவிடவே மாட்டார். கரம் பிடித்து எப்போதும் காத்து ரட்சிப்பார். மிதுனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பெருமாள் பக்தியில் அதீத ஈடுபாடு கொண்டவர்களாகத்தான் பிறப்பார்கள். அப்படி இல்லைன்னா கூட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெருமாளின் மீது அதீத பற்றை செலுத்தி அவரை நோக்கி சரணாகதி அடைவார்கள். சரிங்களா? ஸோ மிதுன ராசிக்காரர்கள் விஷ்ணுவின் மிக முக்கியமான ராசிக்காரர்கள், பெருமாள் பக்தியில் மிக முக்கியமான ராசிக்காரர்களாக இவர்கள் வருகிறார்கள். அடுத்தது 2வது ராசி யார் அப்படின்னு கேட்டால் கன்னி ராசிக்கார நண்பர்கள். 12 ராசியில் புதனுக்கு 2 ராசி, ஒன்று மிதுனம் மற்றும் கன்னி. என்ன சொல்லணும்னா புதனினுடைய அதிதேவதை யாருன்னா விஷ்ணு தான். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கும் பெருமாளின் அனுகிரகம் எப்போதும் உண்டு. மகாவிஷ்ணுவினுடைய இஷ்டமான ராசியாக கன்னி ராசிக்காரர்கள் திகழ்கிறார்கள். காதல் ராசி என்று கன்னியை சொல்லுகிறோம். இந்த ராசி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இஷ்டமான ராசி. அதை பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பெண்களுக்கு பிடித்த ராசி அப்படின்னு கன்னி ராசிக்கார ஆண்களை உசுப்பேற்றுவாங்க. பட் ஜோதிடத்தில் எந்த இடத்திலும் கன்னி ராசி பெண்களுக்கு மட்டும் இஷ்டமான ராசின்லாம் குறிப்பிடலை. அது என்னென்னா காதல் ராசி. என்னென்னா அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு கனிவு, ஒரு இனிமை, மற்றவர்களோடு நல்ல முறையில் ஒரு உறவு வைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் பேசுகிறதுலே ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மை கன்னிராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு, ஒரு பண்பு உண்டு. அதனால் எல்லாருக்கும் கவரும் ராசியாக கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. மட்டுமில்லாமல் மகாவிஷ்ணுவினுடைய மிக முக்கியமான விருப்ப ராசி கன்னிராசி. நீங்கள் பெருமாளை தொடர்ச்சியாக வழிபாடு செய்கிறதும் பெருமாளுக்கு உரிய சேவைகளில் ஈடுபடுறதும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் கன்னிராசியில் ஜனிக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவராக இருந்தால் சிறந்த பலன். கன்னிராசிக்காரர்கள் ஒன்று ஜனிக்கும் பொழுதே பெருமாளை வணங்கும் குடும்பத்திலே ஜனிப்பார்கள். இல்லைனா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே பெருமாளை கும்பிட்றவங்களாம் நீங்கள் மாறிடலாம். சரிங்களா? அதனால் விஷ்ணுவினுடைய மிக முக்கியமான ராசியாக கன்னிராசி இஷ்ட ராசியாக விளங்குகிறது. அடுத்தது யாருன்னா தனுசு ராசி. 12 ராசிகளில் குருவினுடைய ராசியாக தனுசு ராசி விளங்குகிறது. மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தனுசு ராசி இருக்குது. என்னென்னா உங்கள் ராசிக்கு பகை கிரகம் என்று யாருமே கிடையாது. ஒன்றும் நட்பாக இருப்பாங்க, இல்லை சமமாக இருப்பாங்க. தனுஷில் பிறந்தால் பகை இல்லை. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் நீதி சொல்பவர்களாக இருப்பார்கள், நடுநிலைவாதியாக இருப்பார்கள், பாரபட்சம் பார்க்காமல் எல்லோருக்கும் சமமான அன்பை வெளிப்படுத்துவார்கள். தனுசுனாவே சமம்னு அர்த்தம். தனுசுனாவே சமம், சமமான அன்பையும் சமமான எல்லா விஷயத்திலையுமே நேர்மை ஒழுக்கம் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாங்க. இப்படி தான் இருப்பேன், ராமர் மாதிரி ஒரு வில் ஒரு சொல். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்க. தனுசு ராசிக்கு
முக்கியமான ஒரு வணங்கக்கூடிய கடவுள்னா பெருமாள் தான். பெருமாளை தனுசு ராசிக்காரங்களை கெட்டியாக பிடிச்சுக்கணும். நீயே சரணம் என நாராயணனுடைய பாதம் பற்றும் தனுசு ராசிக்காரர்களை அந்த நாராயணன் எப்போதும் கைவிடுவதே இல்லை. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 12 ராசியில் நீங்கள் தான் கடுமையான விடாமுயற்சிக்கு ஒரு இலக்கணமாக திகழக்கூடியவங்க. ஏன்னா உங்கள் ராசியில் மூலம் பூராடம் 2 இருக்கும். இந்த மூலம் பூராடம் 2 நட்சத்திரமே ரொம்ப போராட்டங்களை சந்திக்கிற நட்சத்திரம். குறிப்பாக இந்த பூராட நட்சத்திரம் போராட்டத்துக்குன்னே பிறந்த நட்சத்திரம். சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கிறது தனுசு மனை. தனுசுங்கிறது தேவகுரு, சுக்கிரன்கிறவர் அசுரகுரு. ஸோ தனுசு ராசி பூராட நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா பெருமாளை நீங்கள் சரணாகதி அடைகிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. மற்றவங்க ஒரு 50% எஃபெக்ட் போடுறாங்கன்னா நீங்கள் 200% எஃபெக்ட் போடணும். அது மாதிரி தனுசு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரமே அப்படி தான். இருந்தாலும் கூட பூராடத்துக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு போராட்டம் இருக்கும். இருப்பினும் தனுசு ராசியில் ஜனிக்கக்கூடிய நீங்கள் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான ராசி, எல்லாருக்கும் இஷ்டமான ராசி. நீங்கள் அந்த மகாவிஷ்ணுவை பாதங்களை பற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களையும் அருள்வார் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. சரிங்களா? அடுத்து யாருங்க அப்படின்னு கேட்டால் மீனம் ராசிக்கார நண்பர்கள். கடைசி ராசி, 12வது ராசி. இந்த மீனம் பார்த்தீங்கன்னா இதுவும் குருவோட ராசி தான். பட் இந்த மீன ராசி சொல்லணும்னா நீர் ராசி அப்படின்னு சொல்கிறோம். மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்களில் இந்த மச்ச அவதாரமாகப்பட்டதை குறிக்கிறது தான் இந்த மீன ராசி. இன்னும் சொல்லணும்னா மீன ராசியில் பிறக்கக்கூடியவங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். எந்த இடத்தில் எப்படி பழக வேண்டும், பேச வேண்டும், யாரோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக ஷெடியூல் போடுறவங்க மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்கிட்ட போயிட்டு எல்லோரும் சகஜமாக பழகிட முடியாது. பெரும்பான்மையான மீனராசிக்காரங்க உயர் பதவியில் தான் இருப்பாங்க. ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாம் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. இருப்பினும் உங்களுடைய ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால எப்பயுமே ஒரு கூலிங்கான மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, பயம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நன்மைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க தான் மீனராசிக்கார நண்பர்கள். ஒன்று மீனராசிக்காரங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெருமாளினுடைய வம்சத்தில், அதாவது பெருமாளுக்கு சேவை செய்கிற வம்சத்தில் பிறந்திருப்பீங்க. இல்லை நீங்கள் ஒரு காலத்துக்கு பிறகு தீவிர பெருமாள் பக்தராக மாறிவிடுவீங்க. 12வது ராசி மோட்ச ராசின்னு இதுக்கு பேர். பெரும்பான்மையானவங்க மீனராசியில் ஜனிக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இறுதி பிறவியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பெருமாளை சேவித்து அவரை வணங்கணும்னு சொன்னால் வைகுண்ட பதவி நிச்சயம். இறுதியிலே முக்திங்கிற ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து வைகுண்ட பதவியும் நிச்சயம். ஸோ நீங்கள் பெருமாளினுடைய பாதங்களை ரொம்ப கெட்டிமாக பற்றி கொள்ளுங்கள். சரிங்களா? பொதுவாக இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே சாதுரியம், அன்பு, விவேகம் ஆகியவை எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விவேகத்திற்கு பேர் போன ராசிகளாக இந்த 4 ராசிகள் இருப்பார்கள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் நீதி, தர்மம், நற்பண்புகளுக்கு இலக்கணமாக திகழும் ராசிகளாக இவர்கள் இருப்பார்கள். அதீத ஆன்மீக ஈடுபாட்டில் ஈடுபடக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இன்னும் சொல்லணும்னா இந்த 4 ராசிக்காரர்களும் எவருக்கும் கட்டுப்படாமல் இருக்கக்கூடியவர். ஏன்னா மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லணும்னா அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். அவர் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறது. சுப்ரீம் காட் அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவை சொல்லுவோம். ஸோ அவருக்கு கீழே தான் எல்லாருமே கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பண்பினை பெற்றவர்கள் தான் இந்த 4 ராசிக்காரர்களும். உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்வதும்,
மகாலட்சுமிக்கான வழிபாடு செய்வதும் உங்களுக்கு கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும். சார், இந்த ராசினர் இல்லாமல் மற்ற ராசினர்கள்லாம் பெருமாளுடைய அருளை பெறணும்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளை யாருனாலும் கும்பிடலாம், 12 ராசிக்காரங்களும் கும்பிடலாம். இதில் நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு அவதாரம் இருக்குது. பெருமாளினுடைய அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான அவதாரம். எப்படின்னா, பிரகலாதன் எனும் ஒரு சிறு குழந்தைக்காக ஒரு அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை அழித்து, அதன் பிறகு அந்த உக்ரம் பிரளயம் வருதான், அந்த பூலோகத்தில் பிரளயம் வருதான், 7 லோகங்களுமே நடுங்குதான். அந்த கோபத்தையும் தணிப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் அந்த பிரகலாதன் தான். அவர் தான் போயிட்டு நரசிம்மரை சாந்தப்படுத்துகிறார். ஸோ பக்தனுக்காக அவதாரமும் எடுக்கிறார், பக்தருக்காக தன்னுடைய கோபத்தை தணிக்கவும் செய்கிறார். அதை வகைப்படுத்த தெரிந்தவர், எங்கு கோபப்படணும், எங்கே அந்த கோபத்தை தணிக்கணும்னு வகைப்படுத்த தெரியும் கடவுள் மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணுவை உங்கள் கஷ்டமான காலங்களில், எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டமான காலங்களில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நரசிம்மரை நீங்கள் மனதார நினைத்தீர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த கஷ்டம் நீங்கிரும். அந்த கஷ்டத்துக்கான தீர்வு உங்கள் கண் முன்னாடி வந்து சேரும். அது என்ன சார் அப்படி ஒரு ஸ்பெஷல் இந்த நரசிம்மருக்கு அப்படின்னு கேட்டால், எப்படி நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நினைத்தாலே கை கொடுத்து தூக்கிவிடும் தெய்வம் நரசிம்மர். கஷ்டகாலங்களில் அவரை நீங்கள் சரணாகதி அடையணும், அவருடைய பாதத்தை பற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நின்ன இடத்துலேருந்து கண்ணை மூடி அவரை நினைத்தாலே போதும், அவர் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார். அதுதான் பார்த்திங்கன்னா நரசிம்ம அவதாரம் அப்படின்னு சொல்கிறேன். இது 12 ராசிக்காரங்களுமே இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கஷ்டம் வரும் காலத்தில் நரசிம்மரை ஒரு நொடி நினைத்தீர்கள்னா அவர் அதற்கான சொல்யூஷனை அழகாக உங்களுக்கு சொல்லுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா அவதாரங்களில் எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஃபேவரட்டான அவதாரம் என்ன பார்த்தா கிருஷ்ண அவதாரம். ஏன்னா இந்த பூ உலகம் தோன்றுவதற்கு, அதாவது கலியுகம் பிறப்பதற்கு ஒரு கல் அப்படின்னு சொன்னோம்னா அது பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதம்ங்கிற விஷயம் நடந்து எல்லாருமே மாண்டு அதன் பிறகு புது யுகமானது பிறக்கிறது. அதுக்கு பேர் கலியுகம். இந்த கலியுகத்தில் என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் ஏற்படும், இதிலிருந்து எப்படி மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அதில் ஒரே ஒரு வரி எனக்கு ரொம்ப இஷ்டம் கிருஷ்ண அவதாரத்தில். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த மாதிரி ஒரு வரி எந்த ஒரு ஞானியாலும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிவிடவே முடியாது. எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவம், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய தத்துவம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே எனும் கொள்கையை எவன் கொண்டிருக்கிறானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்திலும் அவனே, எல்லா செயல்களிலும் அவனே, நான் அனுபவிக்கும் கஷ்டமும் அவனே, நான் அனுபவிக்கும் சந்தோஷமும் அவனே, ஒரு பங்கு கூட எதிலும் எனக்கு உரிமை இல்லை. நாம் அனுபவிக்கிற எந்த விதமான உடைமைகள் மீதும் உணர்வுகள் மீதும் நமக்கு 1% கூட எந்த விதமான உரிமையும் கிடையாது. உரிமை படைத்தவன் யாருன்னா அந்த பரபிரம்மா, அவர் மட்டும்தான். அந்த பரபிரம்மாவிற்காக நீங்கள் உங்களுடைய அனைத்து செயல்களையும் நீயே என கொடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கவலையை மறந்துடலாம். அதான் சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர், முயற்சி உன்னுடையது, பலன் என்னுடையது. எவ்வளோ ஒரு அழகான தத்துவம் பாருங்கள். இதை நீங்கள் மனசில் வச்சிட்டிங்கன்னா தோல்வியை கண்டு எப்பயும் துவண்டு விட மாட்டீங்க. எப்போதும் நான் உனக்கு நன்மையே செய்வேன், இதுவும் பகவத்கீதை தான்.
காட் கிவ் பெஸ்ட். இறைவன் எப்போதும் தன் பிள்ளைகளுக்கு நல்லதை மட்டுமே செய்வார். நாம் தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. நமக்கு ஒரு கெட்டது ஏற்படுதுன்னா நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு வரோம். பட் அது அப்படி இல்லை. உங்களுக்கு வர தீமைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குங்கிறத உணர்த்துறது தான் அந்த வரிகள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நாம் மகாவிஷ்ணுவினுடைய ராசிகள், இஷ்டமான ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.